ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தாபா ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதை சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்த உடனே இது போல் வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காவை பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு தன்மை எல்லாமே போயிடும். வெண்டைக்காவை இது போல் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இதே போல் கலந்து விட்டுருங்க. இப்போ வெண்டைக்காவை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். திரும்பவும் அதே கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்கிறதுக்கு பதில் சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா இது போல் எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். கூடவே மீடியம் சைஸில் 2 தக்காளியே இது போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்ததுக்கப்புறமா இது வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம இது போல் ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போதே சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள். உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் குறைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. கூடவே சின்ன கப்பில் 1 கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிருக்கு பதில் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் அது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் ஒரு டைம் நல்லா கலந்துட்டு இதை நல்லா மூடி வச்சுக்கலாம். அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணாவே போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரேவியில் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா அந்த வெண்டைக்காய் மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகம் சேர்க்க வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட வெண்டைக்காய் எல்லாமே மசாலா கூட சேர்ந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்தோம்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் அது சேர்க்குறோம். அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட தாபா ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.